உஜ்ஜயினி தேசத்தை ஆண்ட மாவீரன் விக்ரமாதித்தன் ஏன் ஒரு வேதாளத்தை தேடி நள்ளிரவில் சுடுகாட்டிற்குப் போனார்? அந்த பயணத்திற்குப் பின்னால் 12 ஆண்டுகால ஒரு மிகப்பெரிய சதி ஒளிந்திருந்தது. அந்த சதியை தீட்டியவர் சாந்தசீலன் என்னும் ஒரு மந்திரிவாதி. அவர் ஒரு சாதாரண துறவியைப் போல வேடமிட்டு தினமும் மன்னரின் அரசவைக்கு வருவார். ஒவ்வொரு முறையும் மன்னரிடம் ஒரு பழத்தை கொடுத்துவிட்டு செல்வார். மன்னரும் அதை ஒரு சாதாரண அன்பு பரிசு என்று நினைத்து தன் சேவகரிடம் கொடுத்து கிடங்கில் போடச் சொல்வார். இப்படியே ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 12 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த துறவி பழத்தை கொடுத்தபோது திடீரென ஒரு குரங்கு அதை பிடுங்கி கடித்தது. அதிலிருந்து பளபளவென ஒரு வைரம் கீழே விழுந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மன்னர் 12 ஆண்டுகளாக சேர்த்த அத்தனை பழங்களையும் வெட்டி பார்க்கச் சொன்னார். என்ன ஆச்சரியம்! ஒவ்வொரு பழத்திலும் ஒரு விலைமதிப்பற்ற வைரம். மொத்தம் 4380 வைரங்கள். மன்னர் பதறிப்போய் அந்த துறவியிடம் கேட்டார், சுவாமி, எதுவுமே எதிர்பாராமல் எனக்கு ஏன் இவ்வளவு செல்வத்தை கொடுத்தீர்கள்? அதற்கு அந்த துறவி வஞ்சக சிரிப்புடன் சொன்னார், மன்னா, நான் ஒரு மகா யாகம் செய்யப் போகிறேன். அதற்கு உன்னை போன்ற ஒரு மாவீரனின் உதவி எனக்கு தேவை. அந்த பயங்கரமான மயானத்தில் ஒரு மரத்தில் ஒரு பிணம், அதாவது வேதாளம் தொங்குகிறது. அதை எனக்காக கொண்டு வா. துறவி கொடுத்த வைரங்களுக்காகவும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் விக்ரமாதித்தன் அந்த பயங்கரமான சுடுகாட்டிற்கு போனார். ஆனால் அங்கேதான் ஒரு பயங்கரமான ரகசியம் இருந்தது. அந்த துறவிக்கு விக்ரமாதித்தன் மேல் எந்த கோபமும் இல்லை. ஆனால் ஒரு மாவீரனை கொன்று அவரின் இரத்தத்தை பலி கொடுத்தால் மட்டுமே அந்த துறவிக்கு சாகாவரம் கிடைக்கும். உலகையே ஆளக்கூடிய அஷ்டமா சித்திகள் கைகூடும். மன்னரை ஒரு பலியாடாக மாற்றத்தான் அந்த துறவி இவ்வளவு காலமாக காத்திருந்தான். இதை அறிந்த அந்த வேதாளம் மன்னரை துறவியின் சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றவே ஒவ்வொரு முறையும் ஒரு கதையை சொல்லி விக்ரமாதித்தனின் அறிவை சோதித்தது.